ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ரோமர் 12வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை நாம் தியானிக்கலாம். இந்த நிருபத்தினுடைய உபதேச பகுதியை இதோடு பவுல் அப்போஸ்தலன் நிறைவு செய்கிறதை பார்க்க முடியும். இந்த அதிகாரத்தில் நீதிமானின் நடைமுறை வாழ்வில் என்கிற தலைப்பின் கீழாக 5 பிரிவுகளில் அவர் செய்தியை வழங்குகிறதை நாம் பார்க்க முடியும். எப்படி உலகத்தினுடைய நீதிமன்றத்திலிருந்து ஒரு மனிதன் நிரபராதி என்று சொல்லி அனுப்பப்படும் பொழுது அவன் மீண்டுமாக தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் எப்படி ஒரு குற்றமற்றவனாக வாழ வேண்டுமோ அதே போல தேவனுடைய நீதிமன்றத்திலிருந்து ஒருவன் நீதிமான் என்று பகிரங்கமாக அறிவிக்கப்பட்டு அவன் விடுதலை செய்யப்பட்ட பின்பு இந்த உலக வாழ்க்கையில் அவன் எப்படி நடக்க வேண்டும், எந்த காரியங்களை அவன் கடைபிடிக்க வேண்டும் என்கிற கருத்துக்களை இந்த அதிகாரத்தில் 5 பிரிவுகளாக பவுல் அப்போஸ்தலன் எழுதி வைத்திருக்கிறார். முதல் 2 வசனங்களிலே நீதிமானினுடைய நடைமுறை வாழ்வில், அதாவது தனிநபர் வாழ்விலே அவர் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லியும், 3வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரையிலும் சபை வாழ்வில் நீதிமானின் நடைமுறை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லியும், 9வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரையிலும் சமூக வாழ்விலே நீதிமானின் நடைமுறை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லியும், அதை தொடர்ந்து அரசியல் வாழ்க்கையிலே, அதாவது அடுத்த அதிகாரத்தில் 13வது அதிகாரத்தில் 1லிருந்து 14 வரையிலும் நீதிமானின் நடைமுறை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லியும், 14வது அதிகாரம் 1லிருந்து 15வது அதிகாரம் 13 வரையிலும் பிற விசுவாசிகளின் தொடர்பில் இந்த நீதிமானினுடைய நடைமுறை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி இதோடு கூட அவர் தன்னுடைய போதனைகளை நிறைவு செய்கிறதை நாம் பார்க்க முடியும். முதல் 2 வசனங்களிலே தனிநபர் வாழ்க்கையிலே நீதிமானின் நடைமுறை எப்படி இருக்க வேண்டும் என்று அவர் எழுதி வைத்திருக்கிறார். அப்படி இருக்க சகோதரரே, இதோடு கூட இதற்கு முன்பாக இருக்கக்கூடிய போதனைகள், அதாவது புதிய வாழ்க்கையிலே ஒரு விசுவாசி எப்படி வாழ வேண்டும் என்கிற போதனைகளை கொடுத்த பவுல் அப்போஸ்தலன் அப்படி இருக்க சகோதரரே இதோடு கூட நிறைவு செய்கிறார். நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று சொல்லி தனிநபர் வாழ்க்கையிலே ஒரு நீதிமானினுடைய நடைமுறை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேலர்கள் அடிக்கப்பட்ட மிருகங்களை பலியாக அவர்கள் செலுத்தினார்கள். இப்பொழுது புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் அல்லது ஆசாரியர்களாக அழைக்கப்பட்டவர்கள் அவருடைய மகிமைக்காக பயன்படும்படி தேவனுக்கு தங்களுடைய சொந்த சரீரங்களை அவர்கள் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று பவுல் அப்போஸ்தலன் குறிப்பிடுகிறார். வெறும் வார்த்தைகளை அல்ல, இத்தகைய ஆராதனையே ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இவ்வகையான பலிதான் பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமாக இருக்கிறது. ஆகவே உங்கள் சரீரங்களையே தேவனுக்கு ஜீவ பலியாக நீங்கள் ஒப்பு கொடுங்கள். இதுதான் நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஒரு ஆராதனை என்று சொல்லி இங்கே சரீரத்தில் தங்கியிருக்கிற திரியேக தேவனுக்கு நாம் செலுத்துகிற ஆராதனை என்று குறிப்பிடுகிறார். இதே தனிநபர் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதவர்களாக வாழ வேண்டும். தேவனுடைய நன்மை பிரியம் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறிந்து நம்முடைய மனதை முழுவதும் அந்த வாழ்க்கைக்காக திருப்பிவிட வேண்டும் என்று பேசுகிறார். தனிநபர் வாழ்விலே ஒரு புதிய வாழ்க்கை இந்த உலகத்திலே வாழ்கிறதற்கு அவருடைய மனதிலே தான் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும். தங்களுடைய எண்ணங்களிலே ஒரு மிகப்பெரிய மாற்றம் உண்டாக்கப்பட்டு நான் புதிய வாழ்க்கை வாழ ஆரம்பித்திருக்கிறேன். என்னுடைய பழைய மனிதன் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறான். நான் மரணத்தின் சாயலில் நான் இணைக்கப்பட்டு விட்டேன். இப்பொழுது உயிர்த்தெழுதலின் சாயலில் இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்தது போல நான் புதிய மனிதனாக எழுந்திருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கை தனிநபருடைய வாழ்க்கை அது நிச்சயமாக தேவனுக்கு பிரியமும் பரிசுத்தமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று அறிகிற ஒரு வாழ்க்கையாக, என் மனதும் புதிதாகிற ஒரு வாழ்க்கையாக, இதுக்கு முன்பாக நான் ஒருவேளை துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடந்தேன், பாவிகளுடைய வழியில் நின்றேன், பரியாசக்காரர்கள் உட்காருகிற இடத்துல நான் உட்கார்ந்தேன். இப்பொழுதோ அப்படிப்பட்ட காரியங்களை நான் செய்ய முடியாது.
உலகத்துக்கு ஒத்த ஒரு வேஷத்தை நான் தரிக்க முடியாது என்று சொல்லி இங்கே பவுல் அப்போஸ்தலன் முதல் 2 வசனங்களிலே குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். எதற்காக உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது என்று சொல்லுகிறார் என்று சொன்னால், இங்கே உலகம் அவரை அறிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி யோவான் 1:10 பார்க்கிறோம். உலகத்துக்கு இயேசுவை குறித்து தெரியாது. இயேசுவை அறிய வேண்டும் என்று சொன்னால், இந்த வேத வசனங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய சரீரங்களிலே தங்கியிருக்க வேண்டும். அவர் நமக்கு உதவி செய்தால் ஒழிய இந்த வேதத்தினுடைய ஆழங்களுக்குள்ளாக நாம் கடந்து செல்லவே முடியாது. ஆகவே இந்த உலகம் அவரை அறிந்து கொள்ளவில்லை. ஆகவே இந்த உலகம் சொல்லுகிற அந்த ஆலோசனைகளையோ அவர்களுடைய வழிகளையோ அவர்களுடைய பரியாசம் பண்ணுகிற இடத்தையோ நாம் தெரிந்து கொள்ளக்கூடாது என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதே போல யோவான் 3:19 அந்த உலகமானது அவரை அறிந்து கொள்ளாதபடியினால் இருளைத்தான் விரும்புகிறது. ஆண்டவர் வெளிச்சத்தை கொடுக்கும்படியாக உலகத்தில் வந்து எந்த ஒரு மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒரு ஒளியாக வந்த போதிலும் மனிதன் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வெறுத்து விட்டு இருளை விரும்பக்கூடியவனாக காணப்படுகிறான். கிறிஸ்துவையும் அவரை பின்பற்றுவோரையும் இந்த உலகமானது எப்பொழுதும் எதிர்த்து கொண்டே இருக்கிறபடினால உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார். யோவான் 7வது அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பார்க்க முடியும். யோவான் 15வது அதிகாரம் 19ஆம் வசனத்திலையும் கிறிஸ்துவையும் அவரை பின்பற்றுகிறவர்களையும் இந்த உலகமானது எதிர்க்கிறதை நாம் பார்க்கிறோம். இவ்வுலகை ஆளுகை செய்பவனையும் தேவனாகவும் அவன் ஆளுகை செய்பவனாகவும் தேவனாகவும் சாத்தான் இருக்கிறான் இந்த உலகத்தில். ஆகவே உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க வேண்டாம் என்று பவுல் எழுதுகிறார். யோவான் 12வது அதிகாரம் 31வது வசனத்திலையும் 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனத்திலையும் நாம் பார்க்க முடியும். அது தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறபடினால நாம் அந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க முடியாது என்று சொல்லி யோவான் 14வது அதிகாரம் 17வது வசனத்தில் அங்கே யோவான் எழுதி வைத்திருக்கிறார். அதின் ஞானம் மடமையாக இருக்கிறது. உலகத்தினுடைய ஞானத்தை பார்க்கும் பொழுது அது ஒரு மடமையாக இருக்கிறது. எப்படி ஒரு மனிதன் தன்னுடைய களஞ்சியம் நன்றாக விளைந்த பொழுது அவன் தன்னுடைய மனதோடு கூட பேசுகிறான், இந்த களஞ்சியத்தை இடித்து பெரிதாக கட்டி அநேக நாட்களுக்கென்று உனக்கு என்று செல்வம் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ புசித்து திருப்தியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் என்று சொன்னபோது ஆண்டவர் அங்கே பேசுகிறார், மதிகேடனே என்று சொல்லி. இந்த உலகத்தினுடைய ஞானம் மடமையாக ஒரு மதிகேடாக அது இருக்கிறது என்பதை நாம் 1 கொரிந்தியர் 1:20 1 கொரிந்தியர் 3:19 நான் பார்க்க முடியும். அது இந்த உலகமானது தற்காலிகமான ஒரு உலகம். காண்கிறவைகள் இவைகள் அநித்தியமானவைகள், காணாதவைகளோ நித்தியமானவைகள். பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுகள் என்று பவுல் எழுதுகிறாரே. இந்த உலகமானது தற்காலிகமானது. 1 கொரிந்தியர் 7:31 2 கொரிந்தியர் 4:18 நாம் இதை பார்க்க முடிகிறது. அதில் தேவனுடைய நம்பிக்கை இல்லாமல் காணப்படுகிறது. எபேசியர் 2:12 அதனுடைய நேசம் தேவனுக்கு எதிரியாக இருக்கிறது. யாக்கோபு 4வது அதிகாரம் 4 பார்க்கிறோம். இந்த உலகமானது கேடுள்ளதாக காணப்படுகிறது. 2 பேதுரு அந்த 2 பேதுருவிலே 1:4 நாம் பார்க்கிறோம். அது இச்சையும் பெருமையுமாய் நிறைந்திருக்கிறது என்று 1 யோவான் 2:15-17 வரையிலும் நாம் பார்க்கிறோம். அது பொல்லாங்கனுக்குள் இருக்கிறது என்று 1 யோவான் 5:19 பார்க்கிறோம். இதனால் பவுல் விசுவாசிகளை இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் இருக்கும்படி அவர் கூறுகிறதில் நம்ம ஆச்சரியப்படுகிறதற்கு எதுவுமே இல்லை. தவறான வழியில் தீய வழியில் நடத்த வல்லமையுடைய உலகமாக இந்த உலகம் இருக்கிறபடியினாலே அவர்கள் விசுவாசிகள் கிறிஸ்துவினுடைய சாயலில் அவர்கள் மறுரூபமாக வேண்டும். இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது. இந்த உலகம் இத்தனை கேடுள்ளதாய், இத்தனை பாவத்திற்கு நேராக நடத்துகிற வல்லமையுடையதாய், தேவனை முழுமையாய் அறியாததாய், இந்த உலகம் மடமையான ஞானத்தினால் நிரப்பப்பட்டதாய் இருக்கிறபடினால ஆண்டவரே, எங்களுடைய எண்ணங்களிலே ஒரு மறுரூபத்தை நீங்கள் தாங்க. இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாத ஒரு வாழ்க்கையை எங்களுடைய தனிநபர் வாழ்க்கையில் நாங்கள் வாழ்கிறதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டு ஒவ்வொரு நாளும் அதன்படி வாழ பிரயாசப்படுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.